தனி குடித்தனம்னு சொல்லும்போதே, எல்லா மருமகளுமே கல்யாணம் ஆகி வந்த உடனே தனி குடித்தனம் போக தான் ஆசைப்பட்டு தான் கல்யாணமே பண்ணுறாங்கன்னு சொல்லி, டக்குன்னு எல்லார் மைண்ட்லேயுமே இன்றைக்கி வந்துருது. அது நிஜமாவே உண்மைதானா? இல்ல இப்படி நம்ம சொசைட்டி நமக்காக ஒரு பேர் வச்சிருக்கா? அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி நாள் அவங்க அந்த மருமகளா அந்த மாமியார் வீட்டுக்குள்ளே நுழையும்போது, அவங்க அந்த ஃபேமிலியில் ஒருத்தராக ஏற்றுக்கப்பட்டிருக்காங்களாங்கிறது தான் விஷயம். மாமியார் வீடு தான் இனி நமக்கு வாழ்க்கைன்னு சொல்லி அவங்க கணவரை நம்பி அந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறதுலேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த பொண்ணை தான் மகளா அல்லது தன்னோட வீட்டில் ஒருத்தரா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, அதை அவங்களோட சின்ன சின்ன நடவடிக்கையிலேயே ஈஸியாக அந்த பொண்ணுனால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் பெரும்பாலான மாமியார்கள் அப்படி செய்கிறது கிடையாது. மேபி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமாக இருக்காங்க. 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வரைக்குமே மாமியார்கள் எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டோம், இந்த பொண்ணு இனிமேல் எல்லா விஷயத்துலையும் நம்ம பேச்சு மட்டும்தான் கேட்கணும், நம்ம ஃபேமிலி எப்படியோ அதுபடி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த பொண்ணு எங்கேயோ வளர்ந்துருக்கும், எங்கேயோ படிச்சிருக்கும், எப்படியோ அவங்க ஒரு விதமாக வளர்ந்துருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு நடைமுறை வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணி வந்த அந்த அன்னைக்கிலேருந்து அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க அப்படியே இந்த குடும்பத்தோட ரூல்ஸுக்கு மாறிடணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு டே வந்த உடனே உதாரணத்துக்கு இப்போது அந்த பொண்ணு ஒரு தண்ணி எடுத்து குடிக்கலான்னு சொல்லி கிச்சனுக்கு போகிறாங்க. குடிச்சிட்டு அந்த கிளாஸை எங்கே ஏதாவது இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் இங்கே வைக்க மாட்டோம், நாங்கள் இங்கே தான் வைப்போம் அப்படிம்பாங்க. இப்போது புதுசாக அந்த கல்யாணம் பண்ணி போன பொண்ணு அந்த வீட்டில் ஏதோ ஒரு சமையல் செய்கிறாங்க, இல்லை ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா, வேகமாக அவங்க வீட்டில் மாமியாரோ இல்லை அவங்க வீட்டு சார்ந்தவங்களோ யாராவது வந்து, இந்த பாத்திரம் நாங்கள் இங்கே வைக்க மாட்டோம், எப்பயுமே நாங்கள் இங்கே தான் வைப்போம், நீ இதே மாதிரி தான் வச்சு பழகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க புதுசாக வந்திருக்காங்க. இப்போது புதுசாக உங்கள் வீட்டுக்கு வெளியூர்லேருந்து யாராவது வந்திருந்தா கூட அவங்களுக்கு உங்கள் வீட்டோட ரூல்ஸோ அந்த ரெகுலேஷன்ஸோ எதுவுமே தெரியாது. ஆனால் வெளியிலேருந்து வந்த அந்த பொண்ணு ஒரே நாளில் அது எல்லாத்தையும் கற்றுக்கணும். அது செய்யாட்டி அவங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி அவங்கள நம்ம வந்து ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு அது நம்ம வீடு இல்லையோ அப்படிங்கிற ஃபீல் அன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து கொண்டுட்டு வர்றாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்லாம் வந்து சொந்தத்துக்குள்ளே பொண்ணு கொடுத்துக்குவாங்க, அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி சம்மந்தம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் வரும், பல சண்டை வரும். சொந்த அண்ணனாவோ இருந்தாலும் சரி, தங்கச்சியாவாக இருந்தாலும் சரி, நகைக்காகவோ ஒரு சீருக்காகவோ இல்லை வேறு எந்த விஷயத்துக்காகவோ நிறைய பிரச்சனைகள் அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு தான் இருந்திருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜென்ரேஷன் வரைக்குமே அந்த பிரச்சனையை நம்ம இன்ன வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீ உன் பொண்ணை நான் கட்டிட்டு வந்துட்டேன், நீ வந்து எனக்கு இதை செய்யலை அதை செய்யலைன்ற மாதிரி பல பிரச்சனை போயிருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் என்ன ஆகும்னா, பழைய ஜென்ரேஷனுக்காரவங்களாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பேசிக்குவாங்க, வார்த்தைகள் விட்டுருவாங்க, நிறைய சண்டை போடுவாங்க. திருப்பி மறுநாளே வந்து அவங்க நார்மலாக பேசிக்குவாங்க. அந்த பிரச்சனை நடந்ததை மாதிரியே அவங்க காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அதனால் இவங்க இப்படித்தான் அப்படின்ற மாதிரி பெரியவங்களும் பேசிக்கிட்டு அதை மறந்துடுவாங்க. புதுசாக போயிருக்க பொண்ணுங்களும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி நம்ம அத்தை தானே, நம்ம மாமா தானே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இந்த 2 ஜென்ரேஷனாகவே வெளியில் பொண்ணு கொடுக்குறாங்க, வெளியிலேருந்து பொண்ணு எடுக்கிறாங்க. அப்போது உங்களோட வளர்ப்போ உங்களோட பாரம்பரியமோ அந்த குடும்பத்துக்கு தெரியாது. அதே போல் அந்த வீட்டில் இருக்கிற வழக்கங்கள் இந்த வீட்டுக்கு தெரியாது. ஸோ மொத்தமாக மாற்றமாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஒரு ஒரு உறவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது, அந்த இடத்துல நீங்கள் திடீர்னு ஒரு சண்டை போடும்போது, ஒரு வாக்குவாதம் பண்ணும்போது, அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து சண்டையை உருவாக்குற மாதிரி தோணும். இப்போது எஸ்பெஷலி சொல்லணுன்னா, இப்போ அவங்க ஹஸ்பண்டோட கல்யாணம் ஆன புதுசில் எங்கேயாவது வெளியில் போகலான்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்க கூட்டிகிட்டு போகலான்னு அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஆசை இருக்கும். ஆனால் விட மாட்டாங்க. என்ன வந்தோடனே அந்த பொண்ணு பேச்சு கேட்டுட்டு நீ ஆடுறியா? வந்த உடனே பொண்டாட்டி பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டியா? இப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மனக்கசப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணு நம்ம தான் பார்த்துக்கணுன்ற மைண்டில் பேசாமல், அந்த பொண்ணை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு பேசும்போது, அந்த பொண்ணுக்கு வந்து அது வீடாக தெரியாது, ஏதோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இடமா தான் தெரியும். அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்டு அவங்களுக்கு பயந்துக்கிட்டே அவர்கிட்ட இருக்கிற ஆசையை கூட நம்மக்கிட்ட வெளிக்காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இப்படி ஒரு சிரமமான நேரத்தில் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியுமோ அவங்களும் தாக்கு பிடிப்பாங்க.
இன்னும் சொல்லப்போனா நெறைய நேரத்தில ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் போட்டுக்குவாங்க. மாமியாரும், மருமகளும் சண்டைகள் நெறையா வரும். குழந்தைங்கள வச்சு சண்டை வரும், இல்ல பொருளுகள வச்சு சண்டை வரும், இல்ல காசுனால சண்டை வரும், கடன்னால சண்டை வரும். ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஆனால் உடனே யாருமே போகணும்னு நெனைக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையில தினம் தினம் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதோட மட்டும் இல்லாம, இன்னைக்கு சண்டை போடுறாங்கன்னா, நாளைக்கு நான் அதே வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட நான் முகத்த காட்டி பேசணும். அப்போ மனசுக்குள்ள நம்மள பேசிட்டாங்களேங்கிற வருத்தத்தோடவே, எப்படி நான் அவங்கள்ட்ட வந்து பொய்யா நடிச்சு, சிரிச்சு பேச முடியும்? அப்படி நடிக்க முடியல அவங்கனால. உண்மைய சொல்லணும்னா, நாளைக்கு வந்து நான் அவங்க முகத்த பார்த்து நான் பேசும்போது, என்னைய அவங்க அப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் நமக்கு தெரியும். நம்மகிட்ட இன்னைக்கு அவங்க என்ன பேசுறாங்கங்கிறத விட, நேத்து நான் எதுவுமே செய்யல, அவங்க என்னைய இந்த வார்த்தை கேட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்கு ஓடிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு வார்த்தை வந்து அழியாது. அவங்க அடிச்ச அடி கூட அழிஞ்சிரும். ஆனா, அந்த வார்த்தை எப்பயுமே அழியாது. ஸோ, இந்த மாரி விஷயங்கள்ல அந்த நம்மள பத்தி இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு ரொம்ப மனசுல ரொம்ப பெரிய வலியா இருக்கும். நம்ம எப்படியெல்லாம் வளர்ந்தோம், எப்படியெல்லாம் நம்ம நல்லா இருந்தோம். இப்படி இங்க வந்து நம்ம இந்த பேச்ச வாங்கிட்டு இருக்கோமே, நம்மள பத்தி அவங்க புரிஞ்சுக்காம பேசுறாங்களே, நமக்கு என்ன தேவைன்னு கூட நம்மள பத்தி கேட்க மாட்றாங்களே. பலவிதமான சிந்தனைகள் அவங்க மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கும். இதோட பின்விளைவா தான் அவங்க சண்டைகள் அதிகமாக அதிகமாக இதுக்கு மேலேயுமே இருக்கிற மீதி நாட்களையும் இப்படி சண்டை போட்டுட்டே நம்ம கழிக்க முடியாது. நமக்குன்னு லைஃப் இருக்கு. அந்த லைஃப்ல நம்ம கொஞ்சமாவது நம்ம சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறப்ப தான் நம்மள அவங்க நம்ம வீட்ல ஒருத்தரா எடுத்துக்கல அப்படிங்கபோது தான், இல்ல நம்ம வெளியில போயிறணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே அந்த பெண்களுக்கு உருவாகுது. இப்ப நீங்க ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றோம். நம்ம வீட்ல இருக்கிற அந்த பொண்ண நம்ம கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறோம். நமக்கு அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு நல்ல பாண்டிங்கோ கிரியேட் ஆகுது. அந்த பொண்ண நம்ம அவங்க வீட்ல இருக்கிறத விட நம்ம வீட்ல கொஞ்சம் கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறோம். அந்த பொண்ண நம்ம விட்டு குடுக்காம பேசுறோம். யார்கிட்டயும் விட்டு குடுக்காம, நம்ம மருமகள்னு பார்க்காம, நம்ம வீட்டுக்கு நம்பி வந்த ஒரு உயிரு அப்படி நம்மள நெனச்சு யார் பார்க்குறாங்களோ, அந்த வீட்லேருந்து எந்த பொண்ணாவது வெளிய போக நெனைப்பாங்களா? கண்டிப்பா நெனைக்க மாட்டாங்க. அவ வீட்டுக்குள்ள வந்து இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறா, குடும்பத்த பிரிக்க நெனைக்கிறா, அதனால தான் அவ தனியா போய் இருக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லி தான் பெரும்பாலானவங்க நெனைக்கிறாங்க. ஆனா உண்மையா பார்த்தா அது கிடையாது. அவங்களுக்கான சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளையும், ஆசைகளையும் நீங்க நியாயமா செய்ய விட்டாலே, அவங்க அந்த வீட்ட விட்டு வெளிய வரமாட்டாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து அத யோசிக்க மாட்றாங்க. அவங்க அவங்க கண்ட்ரோலுக்கு கீழ அந்த பொண்ண வச்சுக்கணும்னு நெனைக்கும்போது, நீங்க ஒரு பொம்மையவோ, ஒரு பொருளவோ வாங்குனா, அத நீங்க சொல்றபடி நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனா உயிருள்ள ஒரு பொண்ண கட்டிட்டு வந்து, நான் சொல்ற மாரி தான் நீ இருக்கணும்னு ரூல்ஸ் போடும்போது, அத ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணோட மனசு வந்து ஏத்துக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிச்சு, அந்த பிரச்சனை பெருசாகி, கடைசியில அது குடும்பத்தவே 2ஆ பிரிச்சு, அவங்க தனியா போற மாரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்கள தள்ளிருது. இப்போ அவங்க வெளிய வந்ததுக்கப்புறமா ஒரு பெனிஃபிட் என்ன அப்டின்னா, என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது சந்தோஷமாவும் பார்த்துக்கலாம். அவங்கள்ட்ட தினம் தினம் சண்டை போடுற மாதிரி ஒரு நிலைமையும் வராது. நம்ம அவங்கள வெறுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்காது. நம்மளும் அவங்களும் ஒரு பரஸ்பரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில போய்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் பெரும்பாலான பெண்கள் இந்த வாய்ப்பை சூஸ் பண்ணுறாங்களே தவிர, அவங்களுக்கு பிறந்ததுலேருந்தே இதவே மைண்டில வச்சுட்டு நம்ம வந்தா கல்யாணம் பண்ணுனா நம்ம அன்னைக்கே நம்ம 2 வீட 2ஆ பிரிச்சு கூட்டிட்டு போயிறணும். அப்படிலாம் யாரும் யோசிக்கிறதே கிடையாது. அவங்க காலமும் அந்த சூழ்நிலையும் தான் அவங்கள அந்த மாரி கொண்டு வருது. ஈவன் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம கூட புதுசா கல்யாணம் ஆன புதுசுல நம்ம ஹஸ்பண்ட் நெறைய ஆசைகள்லாம் இருக்கும். அவங்களுக்கு வெளியில கூட்டிட்டு போணும்னு நெனைப்பாங்க. ஏதாவது புடிச்சத வாங்கி தரணும்னு நெனைப்பாங்க. அப்ப என்ன நெனைப்பாங்கன்னா, ஐயோ! நம்ம இத வாங்கிட்டு வந்தா நம்ம வீட்ல ஏதாவது சொல்லுவாங்களோ? நம்ம வீட்ல இதெல்லாம் கூட்டிட்டு போனா நம்மள மட்டும் கூட்டிட்டு போகலையேன்னு சொல்லி நம்ம வீட்ல சண்டை போடுவாங்களோ? இப்படி யோசிச்சுட்டு எத்தனையோ ஃபேமிலில ஆம்பளைங்க அவங்க ஒய்ஃப்க்கு புதுசுல குடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ் கூட குடுக்காமயும் இன்னும் நெறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயத்த பத்தி பேசுனோம்னா, இந்த ஒரு வீடியோ பத்தவே பத்தாது. ஸோ எல்லாருமே தனிக்குடித்தனம் போடுறதுனாலே ஒரு பெரிய தீண்டத்தகாத குற்றமா பார்க்குறாங்க. நீங்க வர்ற பொண்ண உங்களோட ஒரு ஃபேமிலில ஒருத்தரா எடுத்துக்கிட்டீங்கனாலே, அந்த பிரச்சனை அங்கேயே சால்வ் ஆயிரும். மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனை அங்கேயே தீந்துரும். நீங்க சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் குறை கண்டுபிடிக்கிறது, அவங்க சரியா செய்றாங்களா, தப்பா செய்றாங்களா, எந்நேரமும் அவங்களவே நீங்க கண்காணிக்கிறது, அவங்க யார்ட்ட பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க, அவங்க அம்மா அப்பாட்ட பேசுறது, அவங்க அம்மா அப்பா வர போறப்பலாம் நீங்க வந்து அவங்க என்ன கொண்டு வர்றாங்க, என்ன கொண்டு வரலன்றத கணக்கு பார்க்குறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நீங்க எப்ப நிறுத்துறீங்களோ, அன்னையிலேருந்து உங்க வீட்லருந்து யாருமே வெளியில போறேன்னு சொல்ல மாட்டாங்க.
சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாருக்காவதும் தனி குடித்தனம் போனது ஏன், எதுக்குன்னு உங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் என்னோட பர்சனலான விஷயங்களையும் மற்ற என்னோட சுற்று வட்டாரத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் கவனித்து தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை படிக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காஃபி வித் தோழி.